ஹலோ கைஸ், நான் உங்கள் ராஜா பேரோன். ஃபாலோ மை இன்ஸ்டாகிராம் ஐடி ராஜா பேரோன். சப்ஸ்கிரைப் மை சேனல், சப்போர்ட் மை சேனல், கிளிக் த பெல் பட்டன். பல நாட்களுக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. 30 மினிட்ஸ் ஜாகிங். நான் இருக்கிற ஏரியாவில் வந்து ஜிம்மு கிடையாது, சரியான ஃபுட்டு கிடையாது. இருந்தாலும் நமக்கு தேவையானது மசில் லாஸ் ஆகுமானா லாஸ் ஆகும், ஒர்க் அவுட் பண்ணாதனால உடம்பு இறங்குமானா இறங்கும், எல்லாம் நடக்க தான் செய்யும். ஆனால் எனக்கு தேவையானது வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறது வந்து பாடி பில்டு கிடையாது, மசில் பில்டு கிடையாது. நம்ம ஃபாலோ பண்ணுறது சஜஸ்ட் பண்ணுறது எப்போவுமே என்ன, ஃபிட்னஸ்னால் என்ன, நம்ம எப்போவுமே நம்ம உடம்பை ஆக்டிவாக வச்சுக்கிறது தான் ஃபிட்னஸ். நம்ம உடம்பை நம்ம எப்போவும் ஆக்டிவாக வச்சுக்கணும். நம்ம செய்ய வேண்டியது என்ன, ஏதாவது ஒரு ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டீஸை பண்ணணும், ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸை கண்டிப்பாக பண்ணணும். உடம்பை இயக்கிறது தான் ஃபிட்னஸை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. உங்கள் நாய் கடிக்குமா? உடம்பை இயக்கிறது தான் ஃபிட்னஸை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா? அதை என்ன வேணாலும் பண்ணலாம். இந்த இப்போ எனக்கு இங்கே இருக்கிறதுக்கு என் உடலை நல்ல ஒரு இயக்கத்துக்கு கொடுக்கறதுக்கு ஒரு வேல்யூவான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால் இந்த ஜாகிங் வந்து எப்போவுமே பெஸ்ட் ஒன். அதுவும் மார்னிங் ஜாகிங் வேறு லெவல். உண்மையை சொன்னால் நான் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டாக்கும் வந்தேன். குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்தேன், அதான் போட்டுக்கிட்டுலாம் வச்சுருக்கேன். இருந்தாலும் எனக்கு அதிகாலையில் இன்றைக்கி 4 மணிக்கு எழுந்திரிச்சு ஜாகிங் போகணும்னு நினச்சேன், தூங்கிட்டேன். 5 மணிக்கு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷப் ஆகி இந்த இடத்துக்கு வந்து இங்கேருந்து எப்படியோ ஒரு 30 மினிட்ஸ் ஜாகிங்கை முடிச்சுருவோம் அப்படின்ட்டு தான் ஓடி வந்துட்டேன். ஓகே, 30 மினிட்ஸ் ஜாகிங்கை முடிச்சிட்டோம் அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்போம். அதே எந்த பையன் பரவாயில்ல, குலைக்காமல் இருக்கான். மற்ற எல்லா இடத்துல உள்ள நாயும் ஒரே கொலை துரத்தலாக இருக்குது. புது ஆள் இல்லை, அதுவும் தாடியும் கீடியுமா இருக்கேன், அப்படி தான் இருக்கும். ஓகே டான் இந்த வெயிட் லாஸ் ஃபேட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க கண்டிப்பாக 30 மினிட்ஸ் ஜாகிங்கை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிட்னஸாக இருக்கணும் அப்படின்னு எல்லோரும் ஃபிட்னஸாக இருக்கணும். என்ன காரணம்னா, நம்ம லைஃப்பை ஹாப்பியாக நம்ம வாழணும்னா நமக்கு அதுக்கு முக்கியமான ஒரு தேவை வந்து ஃபிட்னஸ் தான். ஃபிட்னஸுங்கிறது எதுக்கு தேவைன்னு நான் உண்மையை சொல்லணும்னா, நாம் நினச்சதை சாப்பிடணும்னு வச்சுக்கோங்களேன், ஃபிட்னஸ் தேவை. நினச்சபடி செய்யணும்னா அதுக்கு ஃபிட்னஸ் தேவை, அதுதான் ஃபிட்னஸ். ஓகேவா? கட்டியாக மசில் வச்சுட்டு என்னால் ஓட முடியலைன்னா எந்த யூஸு? ஒரு யூஸ் கிடையாது. கட்டியாக மசில் வச்சுருக்கிறேன், நல்லா டயட் இருக்கிறேன், அப்டாமனாக வச்சுருக்கிறேன், எனக்கு திடீர்னு ஆசையாக ஒரு ஜாங்கிரி சாப்பிட்ணுன்னு தோணுது. ஐயோ நான் சாப்பிட மாட்டேன், சாப்பிட்டா அப்டாமன் மறைஞ்சிரும் ஐயோ அப்படின்னு பயந்துக்கிட்டே இருக்கிறது ஃபிட்னஸாக கிடையாது. ஃபிட்னஸ் அப்படிங்கிறது நம்மளை ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு தேவைப்படுறது. நான் நினச்சது நல்லா சாப்பிட்ணும், நிறைய சாப்பிட்ணும் அப்படின்னா நான் என்னை ஆக்டிவாக வச்சுக்கிறேன், ஃபிட்டாக இருக்கிறேன் அப்படின்னா கவலைப்படாமல் சாப்பிட்லாம். மறுபடியும் என்னுடைய ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டீஸை தொடர்றதுனால எனக்கு வந்து இது சாப்பிட்றதுனால எந்த பிரச்சனையும் வராது. இது நான் என்னை ஃபிட்டாக வச்சுக்காமல், என்னை ஆரோக்கியமாக வச்சுக்காமல், நான் நினச்ச ஃபுட்டை நிறைய சாப்பிட்டோம்னா அது என்னாகும், நம்ம ஆரோக்கியத்துக்கு தடையாக வந்து அமையும். ஓகேவா? ஒரு பையன் குலைச்சிட்டு இருக்கிறான், கடித்தாலும் கடிப்பான்னு நினைக்கிறேன். டேய் கடிப்பியாடா? கடித்தாலும் கடிப்பான்னு நினைக்கிறேன். கடிக்கக்கூடாது, துரத்தக்கூடாது, கொலைப்போடு நிறுத்திக்கணும். ஓகேவா? அப்போ தான் நீ நல்ல பிள்ளை. உன் வீட்டுக்குள்ளே நான் வர மாட்டேன், ஏன் ஜாகிங்குள்ளே நீ வராத. ஓகே? இல்லை நானும் ஜாகிங் வருவேன்னா வா, ரெண்டும் சேர்ந்து ஃபிட் ஆகும். ஓகே? பின்னாடியே ஓடி வந்து கடிச்சின்னு வச்சிங்களா, வேறு லெவல் வீடியோ ஆகி போயிடுது. ஆனால் அது வரல. ஓகே, மகிழ்ச்சி. என்ன பேசிகிட்டு இருந்தோம்? ஸோ இப்போ நான் எனக்கு அட் த சேம் டைம் இன்னொரு விஷயமும் இருக்குது. நம்மளை அறியாமலேயே நம்ம ஃபிட்னஸ் அப்படிங்கிற விஷயத்த ஃபாலோ பண்ணும்போது சில கண்ட்ரோலாக நம்மளும் பண்ணுவோம், இல்லாமல் கிடையாது. இப்போது என்ன எடுத்துக்கோங்க, நான் பரோட்டா சாப்பிடுவேன்னா சாப்பிடுவேன், ஸ்வீட் சாப்பிடுவேன், ஸ்நாக்ஸ் சாப்பிடுவேன். ஆனால் சாப்பிட்டுக்கிட்டே இருக்க மாட்டேன், அதை மட்டுமே தொழிலாக பார்க்க மாட்டேன். பிரியாணி சாப்பிடுவேன், எனக்காவது ஒரு நாள் வாரத்தில் ஒருக்கா அப்படி சாப்பிட்லாம். 3 நேரமும் பிரியாணியாக விட்டு விளாசிக்கிட்டு இருக்க மாட்டேன். ஓகே? ஃபிட்னஸ் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷயம் வரும். ஓகே? சொல்ல வர்றது ஒன்று தான், ஷார்ட் லைஃபு, ஹாப்பியாக இருக்கணும். ஹாப்பியாக இருக்கிறதுக்கு ஃபிட்னஸ் நமக்கு ஒரு பெரிய துணை கருவி. ஓகேவா? அதனால்
இப்போ நாம் எப்படி இருக்கோங்கிறது முக்கியம் இல்லை. நீ ஃபிட்டாக இல்லாமல் இருக்கலாம், ஓவர் சைஸியாக இருக்கலாம், ஒல்லியாக இருக்கலாம், ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாமளும் நம்ம ஃபிட்னஸை திருப்பி அடைய முடியும். எந்திரி, ஓடு, வச்சு எலும்பு, உட்காராத, யோசிச்சுக்கிட்டே இருக்காத. கமான் கமான், லெட்ஸ் கோ, டூ சம்திங். அவ்வளோதான். எதையாவது பண்ணு, ஓடு. கிரிக்கெட் விளாட போறியா போ, கபடி விளாட போறியா போ, ஸ்குவாஷ் விளாட போறியா போ, இல்லை ஜிம்மு இதெல்லாம் செட் ஆகாது, ஜிம்மு போறியா போ, ஏதோ ஒரு இடத்துக்கு போ. போய் ஒரு 30 மினிட்ஸ் உன் உடம்புக்காக, உன்னை ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்காக, ஒன்று நீ சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்காக பண்ண ஆரம்பி. வாழ்க்கை ஹாப்பியாக இருக்கும். எப்பவும் ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. நான் உங்கள் ராஜா பேரம்.